ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம சர்ச்சில் வந்து குரோம் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஒன்றும் இல்லை, வருஷம் எல்லா சர்ச்லேயும் சேரிட்டி டேன்னு கொண்டாடுவோம். அதை எங்கள் பேர் மாற்றி குரோம் திருவிழா அப்படின்ட்டு செலிப்ரேட் பண்ணாங்க. உண்மையிலுமே நல்லா பண்ணியிருந்தார் ஃபாதரு. நிறைய ஸ்டால்ஸ், நிறைய ஐட்டம்ஸ் நிறைய இருந்துருந்துச்சு. நாங்கள் வந்து மார்னிங் நாங்கள் போகிற பிளான் இல்லை, ஈவினிங்காக வெயில் தழ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அக்கா ஃபோன் பண்ணி, என்னோட அக்கா, எங்கள் மாமா பையனோட ஒய்ஃப் கால் பண்ணி நம்ம ஸ்டால் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அவங்க வந்திருக்காங்க, அவங்க வேறு ஊரில் இருக்காங்க, இங்கே வந்திருக்காங்கன்ட்டு நாங்களும் எங்களோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டோம். உள்ளே போய் பார்த்தா சீரியஸ்லி இவ்வளோ இதை வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு பக்கம் ஃபுல்லாக டிஜே போட்டு அவங்கவுங்களுக்கு தேவையானவங்களுக்கு வந்து பாட்டு வந்து டெடிகேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஃபுல்லாக குழந்தைகளுக்காக ஃபன் ஆக்டிவிட்டீஸ், எல்லா கேம்ஸுமே அந்த இடத்துல இருந்துச்சு. இன்னொரு பக்கம் போனால் ஃபுல்லாக சாப்பாடு, பிரியாணி, சிக்கன் குருமா, சிக்கன் தொக்கு, ஒயிட் ரைஸு, வெஜிடேரியனுக்கு வெஜ்ஜும் இருக்குது, நான்வெஜ்ஜுங்களுக்கு நான்வெஜ்ஜும் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த கரும்பு ஜூஸு, சிக்கன் கவாபாக இருக்கட்டும், கட்லெட்டுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ஷாப் இருந்துச்சு. சாப்பாடே நாங்கள் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு கொஞ்சம் விளையாட்டெல்லாம் பண்ணி பார்த்துட்டு அந்த பக்கம் போயிட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்சம் என்ட்ரன்ஸ் போனோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து உள்ளேருந்து வரும்போது நான் வீடியோ எடுக்கல, உள்ளே போய் ஃபுல்லாக நான் கொஞ்சம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்புறம் தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். அதனால தான் உங்களுக்கு எண்டிங்லேருந்து வருது வீடியோ, ஸ்டார்டிங்லேருந்து வரல. அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்களுக்கு தேவையான ஹெல்த் செக்கப், ஃபுல்லாக முக்கியமாக லேடிஸ்ங்களுக்கு தேவையான ஃபுல் ஹெல்த் செக்கப் வந்து அந்த பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் லேடிஸ்க்கு தேவையான ஹேர் பேண்ட், கிளிப்ஸ், இது மாதிரி நிறைய ஸ்டால் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேக்கப் ஐட்டம்ஸ் இருந்துச்சு, கோனு, பெயிண்டிங், இது மாதிரி எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. ஃபுல்லாகவே நாங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு அக்கா வந்து ஃபுல்லாக இந்த பேண்டு, கிளிப்பு, போ, இது மாதிரி ஸ்டால்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம இது எல்லாருமே வந்து பார்த்துட்டு, நான் பார்த்துட்டேன், நீங்களும் என் கூட சேர்ந்து பாருங்கள் வாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக, அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து என்னோடய ஃபேவரட்டான ஒரு ஸ்பாட் வச்சுருந்தாங்க. அது என்ன தெரியுமா? நர்சரி, ஃபுல்லாக செடி. நாங்கள் போன டைம் வந்து பாதி செடி ஃபுல்லாக சேலாகி கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதுலேயும் முக்கியமாக ஃபுல்லாக பூச்செடிகள் தான் இருந்துச்சு. செம்பருத்தி, சாமந்தி, ரோஸு, பட்டன் ரோஸ், பட் ரோஸ், அடுத்து மணி பிளான்ட், இந்த வாஸ்துக்காக வீட்டுள்ள வைக்கிற ஒரு சில பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வச்சுருந்தாங்க. அதில் ஒரே ஒரு காய்கறி செடி ஒன்றே இருந்துச்சு, குடமிளகா. அதை நான் வந்து லாஸ்ட்டில் வச்சுருக்கேன், அதை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உண்மையிலே குடமிளகா செடி வந்து எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தோம், பெரிய பெரிய மிளகா. ஓகே, இது வந்து என்ட்ரன்ஸில். இங்கே வந்து இதுதான் நம்ம அக்காவோட ஸ்டால். இந்த இடத்துல வந்து இந்த பாட்டி உட்காந்துருக்காங்களே, இது வந்து ஃபுல்லாக மில்லட்ஸ். இங்கே வந்து நான் பாப்பாக்காக மில்லட்ஸில் கொஞ்சம் நூடுல்ஸு, பிஸ்கெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். இது வந்து ஃபுல்லாகவே மேக்கப் ஐட்டம்ஸ், நாப்கின்ஸ் எல்லாமே வந்து அவங்களே ப்ராடக்ட், அவங்களுடைய மேக் பண்ணி அதை வந்து கொஞ்சம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஹெல்த்தியாக. இது வந்து ஃபுல்லாக இந்த ஃபோட்டோஸோ, கல்யாண மண்டபம், அந்த இதெல்லாம் வச்சு எடுக்கிற வீடியோ எடுப்பேன், அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேகு, பர்ஸு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காஸ்மெட்டிக்ஸ், பியூட்டி பார்லர்லேருந்து வந்து இது பண்ணியிருந்தாங்க. இதுதான் ஹெல்த் செக்கப், பெண் நலம் ஹாஸ்பிட்டல். இதுலேருந்து வந்து லேடிஸ்க்கு, முக்கியமாக லேடிஸ்க்கு வந்து தேவையான ஃபுல் பாடி ஹெல்த் செக்கப் வந்து அங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுதான் என்னோடய ஃபேவரட் ஸ்பாட், நர்சரி. இது உள்ள போனீங்கன்னா பெரிய செம்பருத்திங்க. ஆனால் நான் எதுவுமே வாங்கலை, பூச்செடி வந்து வாங்கலை. ஏன்னா ஆல்ரெடிங்க நான் ஒன்று வச்சேன், அது வந்து டெத் கண்டிஷனில் இருக்குது. அதனால் பூச்செடி மேலே இப்போ எனக்கு கொஞ்சம் ஆசைகள் கம்மியாகிட்டுருக்குன்ற. இந்த மாதிரி நிறைய செடி இருந்துச்சு. அந்த குடமிளகா அங்கே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து போயிட்டு மறுபடியும் ஈவினிங் வந்தோம். ஏன்னா இப்போ வந்து பாப்பா அங்கே வரல, அக்கா பசங்க வரல, ஈவினிங் வருவாங்கன்றது. நாங்கள் பாப்பா ஏன் பொண்ணும் தூங்கிட்டான், அதனால் வீட்டுக்கு போயிட்டு அவளை கொஞ்சம் கடை தூங்கி வச்சுட்டு ஈவினிங்காக வந்தோம். அப்போ வந்து பார்த்தா இன்னும் நிறைய செடி, மல்லி, ஜாதி மல்லி, வெரைட்டியாக பூ. நான் உள்ளே போன உடனே எனக்கு போய் பிள்ளைங்களை பார்க்குறதா செடி வாங்குறதான்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. சரி, ஃபஸ்ட்டு போய் பிள்ளைங்களை பார்த்துட்டு வந்து செடி வாங்கலான்னு வந்தால் செடி கடையாக காலி, ஆளும் இல்லை, செடியும் இல்லை, எல்லாம் சேல் ஆகிட்டு மூட்டை முடிச்சு கட்டிட்டு கிளம்பிட்டாங்க. அதனால் என்னால் அதை இது பண்ண முடியல. இவ்வளோவும் அந்த இடத்துல இருந்த வெரைட்டிஸ். இங்கே நான் செட்டில் ஆகிட்டேன். அங்கேருந்து லாஸ்ட்டில் முடிச்சுட்டு இங்கே வந்தோடனே இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்து இந்த நேச்சரில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துக்கு வந்தோடனே இங்கே நான் செட்டில் ஆகிட்டேன். இதுதான் வந்து குடமிளகா.
நான் வாங்கலை. பார்த்துட்டு எப்படி வீட்டுக்கு போனாக்கா எனக்கு வருமா, மறுபடியும் எதனா செடி வச்சு அதையும் கஷ்டப்படுத்துவேனா அப்படின்ற ஒரு யோசனையில் நான் வாங்கலை, பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். இது வந்து நம்ம அக்காவோட கடை. இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து போ, கிளிப்ஸு, இந்த கீ செயின்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நான் இவங்களோட பேஜ் வந்து டேக் பண்ணுறேன். ஆன்லைன்லேயும் சேல் பண்ணுறாங்க. இது வந்து இந்த ஸ்டால் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா போ எல்லாமே நீங்கள் கேட்குற மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து நாங்கள் ஈவினிங் வரப்போ இருந்தது. அங்கே இருக்கிற பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பெயிண்டிங்கில் வந்து டாட்டு போடுற மாதிரி என் பொண்ணு பார்த்தோன்னே எனக்கும் வேணும்னா, அதனால் எவ்வளோ உட்கார வச்சு கையில் சும்மா ஒரு கேட் மாதிரி போட்டு விட்டு அனுப்பிட்டோம். ஆக்சுவலாக இது என்னென்னா ஃப்ரீ. பக்கத்தில் வந்து ஒரு பேங்க் மூலயமா இது வந்து போட்டுட்ருந்தாங்க. அந்த பேங்க்கில் நம்ம கொஞ்சம் அவங்க ஒரு சில ரூல்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க, அதை நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். இல்லை நம்ம வந்து அங்கே கொஞ்சம் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு நம்ம கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இது நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அங்கே வந்து குட்டி குட்டி பசங்க வந்ததால் அவங்க யாருமே வந்து அந்த பேங்க்கோட இதை வந்து அக்செப்ட் பண்ணல. அதனால் அந்த பையன் என்ன பண்ணிட்டாங்க, ஓகே நான் போட்டு விட்றேன், இப்போ பர்சனுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஒரு கம்மியான அமௌண்ட்டு தான், அதிகமாலாம் இல்லை, ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் கொஞ்சம் சார்ஜ் பண்ணி அவங்களும் அவங்களோட கடையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நிறைய இது மாதிரி வந்தோடனே நிறைய பசங்க வந்து அவங்களுக்கு பேங்க் இது மூலியமாக தான் அவங்களுக்கு பேங்க்கு கொஞ்சம் இது வரும். ஆனால் இதில் வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி டெபாசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாமளும் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்து ஜெருமா வந்திருந்தாங்க. அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே போய் பாப்பாவோட விட்டு டீஸ் பார்க்கலாம். இம்மா நேரம் கொடுத்துல்லடி, கேமராவை பார்த்தானே கொடுக்க மாட்டேன்னுறியா? நீ குடி, அம்மா முத்தா குடி பாப்பாக்கு. ஹலோ சொல்லு பாப்பாக்கு. ஹலோ, ஹாய். ஹக்கு குடி அண்ணா, ஹக்கு குடு, ஹக்கு குடு குடு. நீ என்னடி ரோபோ மாதிரி நின்றுட்டு இருக்கிற? ஹலோ.